ஸ்ரீ குருப்யோ நமஹ. எந்த தர்மத்திலெல்லாம் ஸ்திரீகளுக்கு இடம் இருக்கு என்கிறதை நம்ம சமுதாயம் எப்படி சொல்றது? ஸ்திரீகளுக்கு இடமில்லைங்கிறத பிராபகண்டா பண்ணிட்டு உட்காந்துருந்தாலே தவிர ஸ்திரீகளுக்கு இல்லை எதுலையெல்லாம் இடம் இருக்குன்னு சொல்றதுல ஆரையும் காலம். ஸ்திரீகள் வேதம் படிக்கப்படாது, வேதம் படிக்க வேண்டாம்னு அர்த்தம். படிக்கப்படாதுன்னு நிஷேதம் அல்ல, அவளுக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். அதை ப்ரெசன்ட் பண்ணுறது அவளெல்லாம் வேதம் படிக்கப்படாது, அவளெல்லாம் அந்த மந்திரம் சொல்லப்படாது, அதெல்லாம் பண்ணப்படாது, அவளெல்லாம் கிடையாது. இப்படி ஒரு நெகட்டிவான ஒரு ப்ரெசன்டேஷன் நம்ம பண்ணி அதனுடைய உண்மையான தத்துவத்தை புரிஞ்சுக்காமல் ஜனங்களில் ஒரு பிராபகண்டா. அவள் உடனே நான் வேதம் சொல்லிக்கலாம், நான் வேதம் சொல்கிறேனேங்கிறா. அப்போ நம்ம எதிர்க்கிற போது தான் வேணும்னு எல்லாருக்கும் தோணும். அது எதிர்ப்பே அல்ல, அவளுக்கு இது கூடாதுங்கிறது அல்ல, அவளுக்கு இது தேவையில்லைன்னு அர்த்தம். நீங்க ஒன்று கவனிச்சு பாரு, நம்ம லோக ரீதியாகவே உனக்கு சீட்டு கிடையாது அப்படின்னா உனக்கு சீட்டு உண்டுங்கிறான். தகுதி இல்லாதவனுக்கு ஒரு சீட்டை கொடுக்குறோம். எல்லாருக்கும் ஒரு தகுதி இருக்கு, ஒரு சீட்டுக்கு. சில பேருக்கு நான் 90 மார்க் வாங்கினா தான் எனக்கு சீட்டு, இன்னொரு குரூப் இருக்கு 35 வாங்கினா போதும் ஒரு சீட்டு. உனக்கு அந்த இடம் கிடையாதுன்னு சொல்லலை, உனக்கு அது போதுங்கிறான். அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கோம். தலித்தா இருந்தா 35 மார்க் போதும், புரியலையா? நீ வாங்கக்கூடிய எல்லாரும் வாங்குற நீ வாங்க வேண்டாம் அப்படின்னா அவனுக்கு நிஷேதம் பண்ணலை, புரியலையோ? அந்த இடம் எடுத்துதான் கொடுக்கறது. இந்த ப்ரெசன்டேஷன் இருக்க அதில் வர தப்பு என்ன ஆயிடுது? ஸ்திரீகளுக்கு இதில் எல்லாம் அதிகாரம் இல்லை, ஸ்திரீகளுக்கு சும்மா வேலை செய்தால் போதும், சுசுரூட பண்ணால் போதும், அதுக்கு மேலே அவனுக்கு அதிகாரம் இல்லை, அப்படி சொல்லப்படாது. ஸ்திரீகளுக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு தேவையில்லை. இந்த பண்ணின வேலை என்னெல்லாம் அவளுக்கு உண்டோ அந்த பலனெல்லாம் அவளுடைய சம்பர்க்கத்திலே அவளுக்கு கிடைச்சி விடும். அப்படிதான் பிரதன் பண்ணணும். அது பண்ணாததுனால வந்தது. இப்போ ஸ்திரீகளுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு. இவாளுக்கெல்லாம் நித்தியமா அனுஷ்டானம் பண்றதுக்கு இதெல்லாம் சந்தியாவந்தனம், பிரம்மயஜம் இப்படி எல்லாம் வச்சுருக்கோமே இல்லையோ? அதுபோல ஸ்திரீகளுக்கும் இது நமஸ்கார ஜபம் அப்படின்னு ஒன்று இருக்கு. நமஸ்கார ஜபம்னு அதுக்கு பேர், பழைய தமிழ் பேர் அது. அவள் நமஸ்கார ஜபத்தை எடுத்துட்டா நித்தியமா பண்றான். அவள் நித்தியமா பண்றதுக்கு புருஷா பண்ணக்கூடியதான 3 வேளைக்கு அவளுக்கு ஒரு வேளை இருக்கு. ஆமா, மனுஷன் என்கிற கண்ணோட்டத்தில் நித்தியமா பிராம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கிறது, ஸ்நானம் பண்ணுறது, சரீர சுத்தி பண்ணுறது, அதெல்லாம்ங்கிறது எல்லாருக்கும் ஈக்குவல் தான். அதெல்லாம் சாஸ்திரியமாக இல்லை. ஏகாரோக்கியத்துக்கு அவசியம் அந்த நேரத்தை எழுந்திருந்தா தான் அந்த புத்தி விகாசத்தை அடையாளத்துக்கு இருக்கணும். அப்போ அதுக்கெல்லாம் அவளுக்கும் உண்டு. அதை தவிர இவன் அனுஷ்டானம் பண்ணுற இந்த ஸ்டேஜில் இவனுக்கு 6 கர்மா உண்டுங்கிறான். அதுக்கு புருஷனுக்கு அவளுக்கு ஒரே ஒரு கர்மா இருக்கு, அது நமஸ்கார ஜபம் எடுத்துக்கிறது. அதுக்கு அடிப்படை என்ன சொல்கிறேன்றது, ஆரம்பத்தில் இந்த சம்ஸ்காரத்தில் நடுவில் ஒரு அக்ஷராபியாசம்னு ஒன்று வரும். இது அக்ஷராபியாசம்னு ஒரு 5 வயசில் குழந்தைகளுக்கு அக்ஷராபியாசம் நாமெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமே. அந்த சரஸ்வதி பூஜை இருந்தால் வித்யாரம்பத்தன்னைக்கு ஒரு அக்ஷராபியாசம் சொல்கிறோமே இல்லையோ? அந்த வித்யாரம்பத்தன்னைக்கு அக்ஷராபியாசம்ங்கிறது சாஸ்திரியம் அல்ல. அக்ஷராபியாசம் 5 வயசு ஆனால் பண்ணணும்னு அர்த்தம். அது வித்யாரம்பத்துக்கு காத்துட்டு இருக்க வேண்டாம். நாம் அப்படி வந்துவிட்டோம். துர்காலட்சுமி சரஸ்வதி பூஜை பண்ணி ஒரு சரஸ்வதி பூஜை வித்யாரம்பம் அப்படின்னா வித்யாரம்பம்னு போட்டிருந்தா அந்த வித்யாரம்பம் எப்போவுமே எல்லாருக்கும் உண்டு. அது அக்ஷராபியாசம் பண்ணுற நாள்னு இல்லை. பிராமண விதிருத்தமான இந்த பரம்பரையா இந்த சோழத்த கர்மாக்கள்லாம் இல்லாத ஆசாமிகள் அவளுக்கு வேற இல்லாததுனால அன்னைக்கு தானா வித்யாரம்பத்தை ஏற்றுக்கிறாளே தவிர நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் அக்ஷராபியாசம் வித்யாரம்பத்தை அன்னைக்கு வச்சுக்கணும் அப்படின்னு இல்லை. அது நம்ம தப்பாக எடுத்துருக்கோம்.
நம்ம சென்டிமெண்ட் என்ன பண்ணுறது, அன்னைக்கு பண்ணால் தான் வித்யாரம்பன் போட்டிருக்கு, முதல் நாளைக்கு நடந்திருக்கு, இன்னைக்கு நான் பண்ண போகிறோம் அப்படி ஒன்றும் இல்லை. அக்ஷராபியாசம்னு சாதாரண ஒரு நாளில் அந்த பண்ணுற போதும் 2 பேருக்கும் உண்டு இந்த அக்ஷராபியாசம். அதுக்கு புருஷனுக்கு உண்டு, ஸ்திரீக்கும் உண்டு. அந்த அக்ஷராபியாசம் 2 பேரும் வைக்கிறோமே, வாசிக்க வைக்கிறதுன்னு அப்படி ஒன்றும் இல்லையா? அந்த அக்ஷராபியாசத்தில் பழைய காலத்தில் அவன் என்ன செய்வான்னா, அந்த சாதாரண நாள்லேயே ஒரு துர்காலட்சுமி சரஸ்வதி பூஜை பண்ணி, விளக்கில் பூஜை பண்ணி, அந்த விளக்கில் பூஜை பண்ணுறது அவாழ்து. நாமெல்லாம் ஒரு தட்டில் அரிசி வச்சு, அந்த அரிசியில் அந்த அக்ஷரையிலேயே துர்காலட்சுமி சரஸ்வதி ஆவாகனம் பண்ணி, ஷோடசோபச்சார பூஜை பண்ணி, பாலை நிவேதனம் பண்ணி, க்ஷீரம் நிவேதனம் பண்ணி ஆன உடனே அந்த பாலை அந்த 6 அக்ஷராபியாசம் பண்ணுறாலோ அவளுக்கு முதல்ல பிராசனம் பண்ண கொடுத்து, அப்புறம் அந்த தட்டில் இருக்கிற அரிசி இருக்க அந்த அரிசியிலே எழுதி காட்டுறது, வாயால் சொல்லி காட்டுறது, 2ம் பண்ணுறது தான் அக்ஷராபியாசம். அதுக்கு சங்கல்பம் பண்ணி அக்ஷராபியாச கர்மங்கள் விஷயம் சொல்லி அப்படி பண்ணுவோம். இது ஆணுக்கும் பொண்ணுக்கும் 2 பேருக்கும் உண்டு. அப்போது பொம்மநாட்டுக்கு இல்லாத ஒரு சப்ஜெக்ட் இருக்க, உபநயனம் இல்லையா அது இல்லைங்கிற மாதிரி இது இல்லைன்னு வராது. அப்போ அவளுக்கு எப்படி உபதேசம் பண்ணுவோம்னா, எழுதுகிற போதும் அந்த தட்டில் இருக்கிற அரிசி இருக்க இந்த புஷ்பத்தை எல்லாம் எடுத்து எறிஞ்சோன்னா அரிசி மட்டும் வச்சு விரலால் அரிசியில் எழுதுவோம். அப்போ அரிசியில் எழுதுறது சுலபம். இந்த விரலால் எழுதுறதுனால அந்த இடவழி தெரிஞ்சு விடும், பளிச்சுன்னு தெரியுது. அப்போ முதல்ல அவனுக்கு உபதேசம் பண்ணுவோம் இதை காதில், அப்புறம் எழுதுவோம். நம்ம பண்ணுற போது ஹரிஸ்ரீ கணபதியே நமஹ, ஹரிசப்தம் அப்புறம் ஸ்ரீ சப்தம் கணபதியே நமஹ, அவிக்ரமஸ்து. அது எதுக்காகன்னா விக்னேஸ்வர பூஜைக்கு அடையாளம் வந்தது. ஹரிஸ்ரீ கணபதியே நமஹ, அவட கணபதியே நமஹ அவிக்ரமஸ்து விக்னேஸ்வர பூஜை ஆயிடுச்சு. ஹரிஸ்ரீங்கிறது தாற்பயம் என்னன்னா, முதல் மாதிரி ஹரிசப்தத்தினால்தான் எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும். எல்லாம் ஹரிசப்தத்தில் ஆரம்பம், ஹரிசப்தத்தில் முடியறது வச்சுருக்கோம். நாங்களே வேதாத்தியனம் பண்ணுறது ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரி ஓம் சொல்லுவோம். அதே மாதிரி நீ பஜனை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னு வச்சுக்கோ, சர்வத்திர ஹரிராம சங்கீர்த்தனம் மாதிரி முடிப்போம். இப்போ ஆரம்பமும் முடிவும் ஹரிசப்தத்தில் வச்சுட்டு ஒரு சம்பிரதாய சித்தம். அந்த ஹரின்னா உண்மை தாற்பயம் என்ன தெரியுமோ, நம்முடைய சகல விதமான பாபமும் போச்சு இது அப்படிங்கிற அர்த்தமும் அதில் அந்தர்கதம். அப்போ ஹரி ஸ்ரீ, அப்போ லட்சுமி அதுவும் வந்தாச்சு. கணபதியே நமஹ, இப்போ கணபதியை நமஸ்காரம் பண்ணியாச்சு. அவிக்ரமஸ்துன்னு பிரார்த்தனை, எல்லா இடத்துலையும் விக்ரம் இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை. இப்போ பிரார்த்தனை விக்னேஸ்வர பூஜையும் ஆச்சா. இங்கே என்ன செய்வார், இவாளுக்குள்ள என்ன மந்திரத்தை உபதேசம் பண்ணலாம் அப்படின்னா பஞ்சாட்சரம். ஹரிஸ்ரீ கணபதியே நமஹ அவிக்ரமஸ்து நமசிவாய, இது ஓம் நமோ நாராயணாயேதி சித்தம், இது வரைக்கும் சொல்லுவாள். இது ஹரிஸ்ரீ கணபதியே நமஹ அவிக்னமஸ்து நமசிவாய ஓம் நமோ நாராயணாய இது சித்தம் அப்படின்னு முடிச்சுடுவான். இது ஒரு சம்பிரதாயம். இதில் என்னெல்லாம் நடக்கிறது தெரியுமோ, முதல்ல ஹரி ஸ்ரீ கணபதியே நமஹ இருக்கு இல்லை, விக்னேஸ்வரர் எல்லா ஆரம்பம் ஹரிகின்னு ஆரம்பிக்கணும். அது எப்படி வைதிக முறையில் லௌகிகமாகவே அப்படி தான் இருக்கணும். ஒரு ஆரம்பத்துக்கு ஒரு பகவன் நாமாவை உச்சாரணம் பண்ணுற போது பகவன் நாமாவும் இருக்குது, நம்முடைய பாபமும் போகிறது. ஹரிஹி உங்களுக்கு தெரியாது, நான் அந்த வைதிகாலெலாம் இருக்காள, அவளெல்லாம் எங்கேருந்து இல்லாமல் வரும், எங்கேயோ போவா, எங்கேயோ வருவா, ஒருத்தர் பேர் இருக்கிறோம்னு தெரியாது. இப்போ 100 பேர் உட்காந்துருக்கா அப்படின்னா அப்படி இப்படி உட்காந்தோன்னா அவளை தான் அவளோட பேச ஆரம்பித்தா, ஹரிஹே என்ன சொல்கிறது அப்பா, என்னது ஹரிஹே ஹரிஹே இந்த வாங்குவோம்பா, புரியுதுங்க. அப்போ எல்லாரையும் சம்போதனம் பண்ணுறது அவன் பேர் இல்லாத ஹரிதான். ஹரிஹே இப்படி வாங்குவோம்பா, இது இப்படி ஒரு நடைமுறை இருக்கிறது எப்படி? அப்போ அந்த பகவன் நாமாவை சொல்லிட்டு என்ன ஹரிஹே அப்படின்னு பாரு,
அப்போ அங்கே வந்து பேர் வராது. சாஸ்திரிகள அப்படின்லாம் சொல்ல மாட்டான். எனவாடி அப்படின்லாம் சொல்ல மாட்டான். எல்லா வாழ்க்குள்ள ஒருத்தருக்கு சம்போதனை என்னது? ஹரிகி இப்படி உட்கார போம்பா, ஹரிகி இப்படி வாங்க போம்பா. ஹரிகி சொன்னாலே அவன் திரும்புவார். அது அப்படி ஒரு பரிச்சயத்தில் பழைய காலத்தில் இவளை கூப்பிடுறதே அப்படிதான். அதனால எல்லா ஆரம்பத்தில் கூப்பிடுறது சொன்னா அப்படிதான் வருது. இப்போ சம்போதனைக்கே வித்வத் சம்போதனையே சொல்லும் போதே ஹரிசப்தத்தோடு தான் சொல்லுவோம். அப்படி வேதத்துக்கு முன்னாடி ஹரிசப்தம் அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல இந்த எழுதியாச்சு. அப்புறம் கணபதியே நமஹ, கணபதி பூஜை ஆயிடுச்சு. என்ன மந்திர உபதேசம்? 2 மந்திரம், ஒரு பஞ்சாட்சரம் ஒரு அஷ்டாட்சரம். அது 2 மந்திரமாயிருக்கு. பஞ்சாட்சரம் சொன்னால் வடிவில் ஓம் சேர்க்கப்படாது, நமசிவாய தான். அங்கே ஏன் சேர்த்தா ஓம் சேர்க்கலைன்னா அஷ்டாட்சரம் வரலை. நாராயணாயா சொன்னா போறாது, நாராயணாயா போறாது, 8 வரணும். அஷ்டாட்சரோ மந்திரா. நமோ நாராயணா 7 தான் வரும். அப்போ ஓம் போகணும். ஓம் நமோ நாராயணாய. இது சித்தம், இந்த காரியம் சித்தமாயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். அது இவளுக்கும் சொல்லுவா. அது பொம்மநாட்டி ஆனாலும் பஞ்சாட்சரோ மந்திரா அஷ்டாட்சரோ மந்திரா அது 5 வயசுல உபதேசம் பண்ணியாச்சுன்னா இந்த மந்திரத்தை ஜெபிப்படும். இந்த 2ஐயும் ஜெபிக்கிறதுனால என்னாச்சுன்னா அவளுக்கு அந்த பொம்மநாட்டில் இருக்காள அவள் நித்தியமாக பஞ்சாட்சர மந்திரம் ஜெபிச்சுக்கலாம். அது இப்போ உபதேசம் ஆகிடுத்த ஜெபிச்சுக்கலாம். இல்லையே பிரியமாக இருந்து அஷ்டாட்சரம்னு ஜெபிச்சுக்கலாம். அப்போ இதுதான் ஜபம். நமஸ்கார ஜபம்னா இதுதான் இது ஜபம். நமஸ்காரம் அந்த பகவானை சூரிய நமஸ்காரத்தை பண்ணுவோம். வழக்க வச்சாலும் அதுக்கு நமஸ்காரம்னாலும் நமஸ்காரம் ஆச்சு. நமஸ்காரம் சூரியனை வெளியில் வந்து தான் அனுஷ்டானம் பண்ணா, வீட்டுக்குள்ளே இல்லை. அந்த துளசி மாடம் இருக்க அங்கே ஒரு தேவதாராதனும் அங்கே கலக்கிறது. பிருந்தா லட்சுமி, அது லட்சுமியாக. அந்த பிருந்தா லட்சுமிக்கு உடையவனார் சாட்சாத் மகாவிஷ்ணு. அப்போ அங்கேயும் இது இன்னொரு வேடிக்கை என்னன்னா, ஆயுர்வேதப்படி இந்த துளசி நன்னா மாடம் எல்லாம் வளர்ந்து வந்துடுச்சுன்னா அதனுடைய சம்பர்க்கத்தினால அங்கே எந்த விதமான குறையும் வராது, சுத்தமாயிடும், நித்திய சுத்தமாயிடும் துளசி. அப்போ அதனால் துளசியை வச்சு அந்த துளசிக்கு ஒரு பூஜைன்னா ஒன்றும் இல்லை. அந்த துளசியில் ஒரு குங்குமத்தை விடுவோம், சந்தனத்தையோ ஜலத்தை விடுவோம், அவ்வளோதான். புரியலையா? அப்படின்னு மகாலட்சுமி என்னமாவோட சொல்ல மாட்டான். பிருந்தாலட்சுமி என்னமா சொன்னால் போச்சு. அங்கே உட்காந்துருந்தே அந்த துளசி மாடத்துக்கிட்ட உட்காந்துருந்தேன். ஒரு சத்துவத்தில் அன்னத்தை அங்கே கொண்டு வச்சு கையெழுப்பி கையில் ஒரு பஞ்சபாத்திரம் இருக்குது, ஒரு பாத்திரத்தில் ஜலம், அதில் உட்காந்துருந்து இந்த நமசிவாயா இருக்க ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு 2 நிமிஷத்துக்கு, ரொம்ப இல்லை 2 நிமிஷத்துக்கு ஜெபிச்சு அப்புறம் அந்த நேவேத்தியம் பண்ணி இப்படி காட்டி ஜலத்தையும் விட்டு அந்த அன்னத்தை மறுபடியும் காக்கையை போட்டு அதுக்கப்புறம் நமஸ்காரம் பண்ணிட்டு வருதுங்கிறது இது ஜெபம், நமஸ்கார ஜெபம். இது புருஷாலெல்லாம் நித்தியமாக அனுஷ்டானம் பண்ணக்கூடியதான என்னது அனுஷ்டானம் ஆயிடுது. அப்போ நித்தியம் அவளுக்கு மேலே இருக்கு. அதுக்கு இந்த ரொம்ப அந்த காலத்தில் இந்த சங்கராச்சாரியருடைய காலத்திலையோ அதுக்கு முன்னாடியோ இந்த பூஜையில் எல்லாம் என்ன சப்தத்தை பயன்படுத்தினாலும் அதெல்லாம் பரமாத்மாவை சொல்கிறதுங்கிற எண்ணம் தான். அதனால் இப்படி ஒரு பாகுபாடு ஜன விபாகத்தில் இருக்கலை. நான் சைவன், நான் வைஷ்ணவன், நான் சாக்தன் அப்படிலாம் தர்மசாஸ்திரத்தில் இல்லை. அப்படி இல்லைன்னதுனால 2 ஒரே மாதிரி எடுத்துப்பா. நமசிவாயாங்கிறதும் எடுத்துப்பா, ஓம் நமோ நாராயணாயும் எடுத்துப்பா. இங்கே என்ன இவா சொல்கிறா தெரியுமோ? நம சிவாய சிவதராய அப்படின்னு வேதத்தில் இருக்கு. இங்கே வேதத்தில் அதை நேரடியாக நம சிவாயா சொல்லப்படாது. அப்போது அதே மந்திரத்தை எடுத்து லௌகிக சம்ஸ்கிருதத்தில் சிவாயா கொடுத்துருக்காரு, நம சிவாயா அப்படி கொடுத்துருக்காரு. அப்போ வேதத்திலேருந்து தான் சோர்ஸ் அது. ஆனால் வேதம் மாதிரி உச்சாரணம் பண்ண வேண்டாம். ஆனால் வேதத்தில் இருக்கிறதா உச்சாரணம் பண்ணுறான். அவளுக்கு உச்சாரணம் பண்ணுற மாதிரி சாமானியமாக வச்சுருக்கான்.
நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பரகான்னு இருக்கு. அந்த நாராயண சப்தம் அங்கே இருக்கு, வேதத்தில் தான் முதல்ல வந்திருக்கு. அந்த நாராயணன் எடுத்துக்கிட்டார், நமஸ்காரம் பண்ணி ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொன்னோன்னு அஷ்டாட்சரமாச்சு. இப்போ என்ன செய்வா தெரியுமோ, இதெல்லாம் மந்திரம் அப்படின்பா. இது எப்படி மந்திரமாச்சு அப்படின்னா, தந்திர சாஸ்திரம்னு தனி ஒன்று இருக்குது. மலையாளத்துல எல்லாம் தந்திர சாஸ்திரம்னு பேர், தமிழ்நாட்டுக்கு போனால் ஆகமம்னு பேர். அங்கே அவள் சொல்லுற போது ஓம் என்கிற அக்ஷரத்தையும் நமகான்னு சேர்த்து தேவதையினுடைய நாமாவை சதுர்ச்சந்தமாக சொல்லி சேர்த்து சொல்லிவிட்டா மந்திரம். ஓம் பீஜாட்சரம், தேவதையினுடைய நாமா. அதனால்தான் கம் கணபதையே நமஹா, கம் பீஜாட்சரம், கணபதையே இந்த தேவதை, நமஹா சேர்த்து விட்டார். அப்போ நமோந்தமா சதுர்ச்சந்தத்தோட தேவதையை நிர்தேசம் பண்ணி ஓங்கார கணிதமாக அதை சொல்லிவிட்டா, ஓங்காரம் இல்லாத சொல்லலாம் நமக்கெல்லாம் எல்லாருக்கும். அது பீஜாட்சரம், அந்த கணபதி நம் நாமா சதுர்ச்சந்தம் நமஹா, கம் கணபதையே நமஹா ஆயிடுது. அப்படியே அது மந்திரமாயிடுது. அப்போ அது மந்திரமாக வச்சுட்டாவா. ஒரிஜினல் மந்திரம் நமக்கு அவசியம் இல்லை, இப்படி பண்ணால் மந்திரமாகும்னு இருக்கு. இது பீஜாட்சரமும் தேவதா நாமா இருக்க, அது சதுர்ச்சந்தமும் அதுக்கு மேலே நமசப்தமும் சேர்ந்துருந்தா, சேர்ந்து படித்தேன்னா அது மந்திரமாச்சு. அதனால தான் என்ன செய்வோம், விக்னேஸ்வரர் பண்ணுற போதோ இன்னொன்று பண்ணுற போதோ இது நாம் என்ன செய்வோம், கங்கணபதையே வரவரத சர்வஜனம் மேவசமானே கங்கணபதேன்னா ஆச்சு. அப்புறம் நம்ம என்னெல்லாம் விரும்புகிறோமோ அதை சொல்கிறோம், அபீஷ்டத்தை. முதல்ல நாங்களே ஜெபிக்கிறது சம் சோமாய அமிர்தகல சகஸ்தாய அப்படின்னு நான் இருப்போம். அது ரம் அக்னே சக்திகஸ்தாய நான் இருப்போம். அப்போ அந்த பீஜாட்சர மந்திரம் ஒன்று சேர்த்துருப்போம். நம்மளே பஞ்சயத்தில் இருக்கு. லம் இந்திராய வஜ்ரகஸ்தாய சுராதிபதையே ஐராவத வாகனாய இருக்கு. இப்போ எல்லா இடத்துலையும் இப்படி ஒரு கிரியேஷனான மந்திரத்தை நாம் பயன்படுத்திட்டு இருக்கோம். மந்திரத்துவங்கிற ஸ்டேட்டஸ் வருது. பீஜாட்சரம் தேவதா நாம நமசப்தம் சேர்த்து சொல்லிவிட்டா மந்திரம், அந்த தேவதையினுடைய மந்திரமாச்சு. அதனால் வேதத்திலேருந்து தெரிஞ்சுதான் நாம் சொல்லணும்னு இல்லை. வேதத்தை நேரடியாக படிச்சிருந்தா அங்கே ஒரு நிர்பந்தம் இருக்குது. இந்த மந்திரத்தில் நிர்பந்தம் இல்லை. என்னது நிர்பந்தம்? வேதத்தில் இருக்கிற சப்தத்தை நீ சொல்லணும்னா அந்த வேதம் எப்படி சொல்லியிருக்கோ அப்படி சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி வருது, விஷயத்தோர்ஜேத்வா பாஜகஸ்தோ சொன்னால் அங்கே என்னெல்லாம் அதில் அடங்கி இருக்கு தெரியுமோ? உதார்த்தம், அனுதார்த்தம், சொரிதம், அக்ஷர சௌஷ்டமம், ஆனுபூர்வி, மூணு அது கட்டு விட்டா வேதம் போச்சு. இந்த மூணும் இங்கே தேவையில்லை. அப்போ எல்லாருக்கும் அதில் பிரவேசம் வந்துடுச்சு. உதார்த்த அனுதார்த்த சொரிதத்தினுடைய அளவோடு சொல்லணும். அதோடு நிற்காமல் அக்ஷர சௌஷ்டவம், அக்ஷரத்தை உச்சாரணம் பண்ணுறது சரியான அந்த உச்சரிப்பு வரணும். ஆனுபூர்வி, எங்கேருந்து சொல்கிறது என்ன சொல்லித்தோ அதுதான் சொல்லணும். அது எப்படி படிச்சிருக்கோ அப்படியே சொல்லணும், மாற்ற முடியாது. இந்த நியமங்கள் எல்லாம் இல்லை இல்லை இப்போ சொல்றதுல. ஏன் தெரியுமோ? கணபதையே நமஹாதான், கணபதையே நமஹான்னு சொல்லலாம், கம் கணபதையே நமஹா சொல்லலாம். அப்போ இந்த நியமம் எல்லாம் இல்லாததுனால இதை மந்திரமாக்கி நீ இந்த ஸ்வரத்தோடு அங்கே சொன்னா தான் உனக்கு பலன், ஸ்வரம் இல்லாத என்று சொன்னாலும் பலன் உண்டு. அந்த நியமத்திலேருந்து வெளியில் வந்திருக்கான். அப்போது அந்த நியமமும் ஒன்று தான், ரெண்டுக்கும் வித்தியாசம். அதுக்கு பீஜாட்சரம் சொன்னதுனாலே இதுக்கு பவர் வந்து கொடுத்து அப்படின்னு வச்சுருக்கான். அதே மாதிரி நாராயண சப்தம் அங்கே இருக்குது. இதில் வேதத்தில் நாராயணபரம் பிரம்ம தத்துவம் நாராயணப்பரா நாராயணபரோத்தியாரா இருக்கு. விக்னேஸ்வரா இருந்தது, விக்னேஸ்வராய். இது ஓம் கங் கணபதையே, கணபதின்றது கணபதையே. அப்போ நாராயணா இருந்தது, இது நாராயணாய. இது அப்போ சதுர்ச்சந்தமாச்சு. நமஹா சேர்த்துருக்க, ஓம் சேர்ந்தா தான் 8 எழுத்து வருது, அதனால சேர்த்துருக்க. இப்போ அஷ்டாட்சரோ மந்திரா, இப்போ மந்திரமாயிடுச்சு, வேத துல்லியம். நாமே இந்த விக்னேஸ்வர பூஜை பண்ணுறோம், ஹோமம் பண்ணால் இப்படி தான் சொல்லுவோம்.
ஓம் ஸ்ரீம் கங்கணபதே வரவரு சர்வஜனமே சமான சுவாதந்து. வேணும் சொன்னாலும் இது சொல்லித்தான் பண்ணுவோம். கணபதி சொன்னாலும் அது அப்படியே மந்திரம் சொல்லி பண்றது இல்லை. இந்த மந்திரம் இருக்க, தந்திர ரீதியான ஒரு மந்திரம் இருக்க, அதுதான் ஹோமத்துக்கு விநியோகம். அப்போ அதுக்கு பிரயோஜனம் இருக்குன்னு. அது மாதிரி ஸ்திரீகளுக்கும் ஸ்வரமோ அக்ஷர சௌஷ்டவமோ ஆணுபூர்வியோ எல்லாம் நிர்பந்தமாக வேதத்துக்கு வேணும். அது குரு உச்சாரண அனுச்சாரண பூர்வம் மரணம், அது அவளுக்கு இல்லை. அதனால் என்ன எடுத்து நாம் என்ன செய்கிறோம், அதெல்லாம் இல்லாமலேயே பீஜாட்சரம், இது தந்திர சாஸ்திரம், அதுவும் சார்த்தகம், அதுவும் தர்மசாஸ்திரத்தில் அவள்லாம் ஒத்துருக்கா ரிஷிகளே. நாமே தந்திரத்தை பயன்படுத்திகிட்டே இருக்கோம். அப்பப்போ அது ஏற்றின்னு இருக்கோம். இதெல்லாம் சொல்லும்போது இது சேர்த்துப்போம். ருத்ரேகாயசிலே ஓம் ரே நம சிவாயா அப்படி சொல்கிறோமே, ஓம் நமோ நாராயணாயா சொல்கிறான். புருஷூக்தம் ஜபிச்சாச்சு, ஒரு தடவை சொல்லித்தான் ஓம் நமோ நாராயணாயா முடிப்பான். அது ஏற்கனவே வேதம் சொல்லியாச்சு, இருந்தால் கூட அது சொல்லுவேனே. அந்த அந்த மாதிரி தந்திர ரீதியான மந்திரங்கள் லேடிஸ்க்கெல்லாம் ஆகலாம். இது அவள் சொல்லலாம். நியாயமாக உபநயனம் பண்ணி வேதாத்தியனத்துக்கு கருத இல்லையே தவிர உபநயனம் இல்லாததுனால, உபநயனம் இல்லைன்னு இல்லை, உபநயனம் கல்யாணத்தில் நடக்கிறது. அப்போ இந்த அவசியம் இல்லைன்னு ஆச்சு. இது நமஸ்கார ஜபம்னு பேர். அதை எடுத்துகிட்டு விட்டா, அதை ஒருத்தர்கிட்டேன்னு உபதேசம் வாங்கிட்டா. ஆദ്യം உபதேசம் வாங்கிக்கிறது சொன்னால் அங்கே அந்த சொல்லிக் கொடுக்குறோம். இது இந்த மந்திரம் வருதே, இப்போ சின்ன வயசுலேயே உபதேசம் ஆகிடுது. எப்போது இந்த அக்ஷராபியாசத்தில் அப்போவே ஆகிடுத்த. அப்படி அம்பாளுக்கு துர்காஷ்டமி பூஜை பண்ணி உபதேசம் ஆகிட்டாச்சு, ஆச்சாரியரே சொல்கிறான். அப்போ எழுதுகிற போது ஒரு தடவை வாயால் சொல்லுவோம், அவன் சொல்லுவன். அப்புறம் முதல்ல இவன் எழுதுவன், வாயால் சொல்லுவோம் எழுத்தினுடைய. அப்புறம் அவனுடைய விரலை வச்சு எழுத வைப்பான். அப்புறம் அவனே சொல்லிட்டு விரலை வச்சு எழுதுகிற மாதிரி பண்ணால் அது ஓவர். அப்போ இது நித்திய கர்மாவில் எல்லா வாழ்க்கும் உண்டு, அது எல்லா ஸ்திரீகளுக்கும் உண்டு. அது ஒரு அனுஷ்டானம். இப்படி சொன்னால் ஒரு அனுஷ்டானம். அப்புறம் நித்தியமாக பூஜை பண்ணுறதுங்கிறதெல்லாம் இவாள் எப்படின்னா, அந்த பகவானுக்கு ஒன்றையும் சொல்லாதையே ஆறாக இருந்தாலும் சாமான்யமாக பேரை தெரிஞ்சால் புஷ்பத்தை போட்டுவிட்டா போதும். அது கலச பூஜை, சங்க பூஜை, ஆத்தம் பூஜை, பீடம்னா அப்படி போட்டால் போதும். அப்போ அந்த நித்திய பூஜை அப்படி பண்ணலாம். அது நித்திய பூஜை பண்ணுறதுக்கு. ஆனால் நித்திய பூஜைன்னு பண்ணவே வேண்டாம், இது பண்ணால் போதும். இந்த நமஸ்காரத்துக்கு ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது. புருஷாலெலாம் நமஸ்காரம் பண்ணும்போது அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுவான், அவள் பஞ்சாங்க நமஸ்காரம் பண்ணணும். அதாவது மார்பகங்கள்லாம் இது படப்படாது. அதே மாதிரி குஹ்யமான பிரதேசமும் படப்படாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. அது சாஸ்திரிய ரூல். அதனால் அவளுக்கு பஞ்சாங்க நமஸ்காரம். எங்களை மாதிரி இருக்கவங்களாம் அஷ்டாங்க நமஸ்காரம். அந்த நமஸ்காரம் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் பூஜைன்னு ஒன்றும் நீ பண்ண வேண்டாம், அவசியம் இல்லை. ஸ்தோத்திர ரீதியாக பண்ணுறதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய சம்ஸ்கிருதம் தெரிஞ்சால் ஸ்தோத்திரங்கள் சொல்லலாம். அது இல்லைன்னா லலிதாம்பாள் சோபனம்னு ஒன்று இருக்க, அது இவாளுக்காக தான் வந்திருக்கு. அதில் அதெல்லாம் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, நாங்கள்லாம் ஒரு இடத்துல ஒன்று சொல்லிகிட்டு இருந்தோம்னா அதை சொல்லிகிட்டே தனியாக இருக்கணும், அப்புறம் பண்ணணும். இவன் எல்லா காரியமும் சமையல் பண்ணுற போதே இன்னொரு காரியம் பண்ணுற போதே இந்த சமையல் எல்லாம் எப்படி வச்சுருக்காதுன்னு நம்ம குழந்தைக்கோ நம்ம சாப்பிடலாம். பகவானுக்கு ஆராதனை பண்ணுறது வச்சிருக்கு சமையல். அதனால் அதை பண்ணுற போதே இது சொல்லிகிட்டே அப்படி. அதனால் அப்படி எழுதி வச்சுவிட்டு இப்படி செப்பலா கூட்டி உட்காந்துட்டு வச்சுவிட்டு நான் இங்கேருந்து பண்ணுறேன் இல்லை, மனப்பாடமாக வச்சுக்கிட்டு எது தெரியுமோ அதை சொன்னால் போதும். அதனால் உட்காந்துன்னு இவாவளோ ஒரு பூஜை பண்ணுறது தாமரைப்பூ வாங்கி வச்சுருந்தேன், நான் பண்ணுறேன், ஒன்றா பண்ணியிருக்கேன். அதெல்லாம் இவாள் மாதிரி நானே பண்ணுறேன்னு தேவையில்லாத ஒரு புரியலையா? அப்போ என்ன பண்ண, லலிதாம்பாள் சோபனம் படி காணாப்பாடம் வரும் இல்லையா? அதெல்லாம் தெரியாது. இது லலிதா சகஸ்ரநாம காணாப்பாடம் படி வரும். இப்படி ஸ்தோத்திரங்கள் காணாப்பாடம் தெரியும் அப்படின்னா சரி. நீ அதெல்லாம் இல்லாத விளக்கேற்றி வச்சு ஸ்தோத்திரம் நான் இப்படி பண்ணுறேன்னு சொல்ல வேண்டாம். நீ இந்த கர்மா பண்ணிட்டு இருக்கும் போதே நித்திய கர்மானுஷ்டானத்தில் நீ பண்ண வேண்டியது இருக்கேல்லையோ, இது சமையல்லாம் நாம சாப்பிட்றதுக்கல்ல, அது அவனுக்கு
இது பண்ணுறானே பூஜை, அதுக்கு நைவேத்தியமானமே எல்லாம் நைவேத்தியத்தில் சேர்ந்தது தான். உப்பு கலந்ததுனால இது கொண்ட வைக்கிறது இல்லை, புரியுதா? அந்த அன்னத்தையும் அதையும் வைக்கிறோம். அதுக்கப்புறம் அது எல்லாமே நிவேதனம் ஆகிடுது. அதனால அப்போ நைவேத்தியத்துக்காகத்தான் நீ சமையல் கட்டுக்கு போகிற. அது நம்ம சாப்பிட்றதுன்னு எடுத்துக்கும் போது அதுக்கு தேவையானதை சேர்த்து வச்சுருக்கேன். அப்போ இது காரியம் பண்ணிட்டு புஷ்பத்தை எடுத்துக்கிட்டோம், ஜலத்தை எடுக்கணும்போ என்னெல்லாம் விவகாரம் பண்ணுறோம், விவகாரம் பண்ணும்போதே அது சொல்லிட்டு இருந்தால் போதும். இப்படி ஒரு சம்பிரதாயம் பழைய காலத்திலே உண்டு. என்ன ஒரு நிர்பந்தம் பண்ணும் தெரியுமோ, இந்த வேஷபூஷாதிகள்லாம் என்ன காரியம் பண்ணுறோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வேஷபூஷம். அதனால் சின்ன குழந்தையாக இருந்தால் அது கவனம் போட்டுக்கிறது, புரியலையா? இப்படியெல்லாம் ரூல் உண்டு. பெருசாக எடுத்துச்சுன்னா தாவணி போட்டுக்கிறது ரூல் உண்டு. இன்னும் பெருசாக எடுத்துன்னா 6 விதம், கல்யாணம் ஆகிடுச்சுன்னா 9 விதம் உண்டு. இதெல்லாம் இந்த காரியம் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, அவளுடைய அந்த தகுதியில் அந்த வேஷம்தான் வேணும். அப்போ நீ என்ன செய்யணும், 9 விதம் கட்டின்னு அதை பண்ணலாம். இல்லை வாய்தானே மந்திரம் சொல்கிறது, அதுக்கு இதுக்கு என்ன இருக்குது, இதுக்கு என்ன நல்ல சம்பந்தம், அதெல்லாம் பண்ணலாம்னா அந்த வேஷத்தில் பண்ணால் தான் பிரயோஜனம். அந்த வேஷம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, 47 அப்புறம் தான் பிறந்திருக்கு இல்லையா? இங்கிலீஷ்கார இருக்கிற அந்த இவன் இருக்காங்க, என்ன பேர் உனக்கு, போலீஸு. அந்த போலீஸுடைய தொப்பி தட்டி விட்டுட்டு அவனை வேலையை விட்டுருவான். அது போலீஸ் தொப்பி போட்டுருக்கானே, அந்த போலீஸுடைய தொப்பியை தட்டி விட்டு வெளியில் போய் போலீஸ் இல்லாத வந்துவிட்டான் வேலையிலேருந்து போக சொல்லிவிடுவான். ஆமாம், ஏன்னா அது நிச்சயமாக வரும். அப்படி சொல்லுவாவா, தட்டுற அளவுக்கு நீ பேசா உட்காந்தே உனக்கு தெரியலையே அப்படின்பா. அதனால் அதுக்கு அதாவது வேஷம் அல்ல, அந்த வஸ்திர தாரணம் அது குச்சிதம், அந்த வஸ்திர தாரணம் அது குச்சிதம். இந்த காலத்தில் அப்படியெல்லாம் பார்க்க வேண்டாம். வாய் தானே சொல்றது, வாய் சொன்னால் பலன் இல்லை, வாய் சொன்னால் பலன் இல்லை. நான் ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறேன் பாரு. இவன் ஏதோ எலெக்ஷன்லேருந்து ஜெயிச்சான், அது ஒருத்தர் இல்லையா? ஜெயிச்ச உடனே அங்கே போய் உட்காந்தா அவனுக்கு இதை பண்ணி வைக்கிறாங்க, இது சபதம். அதுக்கு என்னடா பேர், அவனை கூப்பிட்டு ஐ அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. பதவி பிரமாணம். என்னது? பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறான். அது என்ன செய்யும், அவன் வருவன், அது அதுக்கு ஒரு கரெக்டாக தான் போகணும், இஷ்டத்துக்கெல்லாம் போக முடியாது. அவனும் ஒன்று மாதிரி போட்டுருப்பான் வஸ்திரம். கிராஜுவேஷன்லேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. இந்த வந்தால் சொல்லறது என்ன தெரியுமோ, ஒரே மாதிரி தான் சொன்னோம். ஆமாம், இது அவன் பதவி பிரமாணம் பண்ணி வச்சு அவனுக்கு சார்த்தகம். அப்போது அவன் ஜெயிச்சது தான் பதவி பிரமாணம். அதனால நீ இந்த காரியத்தில் இருந்தேன்னா ஒரு காரியம் இந்த வருஷம் எல்லாம் போட்டிருந்தா தான் இது அந்த ஜபத்துக்கு சார்த்தகம். அதனால நான் வாயால் சொன்னால் வந்து விடுறது, இதை போட்டுக்கணும், இது அதோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்காவா. அதில் பல காரியங்கள் ரகசியங்கள் உண்டு, அது நமக்கு தெரியாது. நம்ம சாதாரணமாக சொல்லணும். ஒரு சந்தர்ப்பத்தில் ரொம்ப எமர்ஜென்சி பீரியடாக இருந்தால் ஏதோ தளர்த்து கொடுப்பா. ஆனால் அந்த தளர்த்தை வச்சுக்கிண்டு நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது. முன்னையெல்லாம் சொல்லிக் கொடுக்குறது எப்படி சொல்லிக் கொடுப்பா தெரியுமா? ஐ அப்படின்னு சொன்னால் எல்லாம் சொல்லிக் கொடுப்பார். இப்போ ஐ சொல்லியாச்சே பேசாமல் கொடுப்பார், அது அப்படி உண்டு. அப்போ ஜெயிச்சவன் தான் அங்கே சொல்ல முடியும். நான் எனக்கும் பதவி பிரமாணம் பண்ணி வச்சு கொடுக்கணும், இது எனக்கும் பண்ணுவேன், நான் மந்திரி ஆகிறேன்னா விடுவேனா? நீ ஜெயிச்சானா தான் அவன் தகுதி இருந்தால் தான் அது பதவி பிரமாணத்துக்கு அறுபது இல்லையோ. அதுக்கெல்லாம் ஒரு முன்னாடி ஒரு தகுதி வந்ததுக்கு அப்புறம் தானே ஒன்று பண்ணோம். அப்போ நீ இந்த வஸ்திரதானம் பண்ணால் தான் தகுதி வரும். அதனால் அதை வச்சுருக்கான். அது ஒன்றும் நம்ம நினைக்கிறது பெருசொன்னும் இல்லை, அதெல்லாம் அப்படி பண்ணிட்டு தான் இருக்கலாம். அதில் எல்லாம் பலவிதமான சௌகரியம் நமக்கு உண்டு. மனசு ஒன்று பாரு, மனசு இருக்க ஒரு உதாரணமாக சொல்கிறேன். நான் இப்போ வந்தேன், இப்படி நேராக போனேன் இந்த வருஷத்தில், நேராக அங்கே ஒரு குடிக்கிற இது மாம்சத்தை வியாபாரம் நான்வெஜிடேரியன் ஒரு இடம் இருக்குது.
அதுக்குள்ளே நான் ஏறினேன்னு வச்சான். நான் ஏறணும்னு என்ன சொல்லணும் தெரியுமா? இப்படி இருக்கேனே, எந்த சாமி விட வந்தது, என்ன பண்ணுறதே கேட்பேன். அது கேட்பேன், இந்த விட வந்தது என்ன பண்ணுறது, எവിടെயா போன்றதே கேட்பேன். அது என்ன பார்த்தா உடனே நல்லா ட்ரெஸ் பண்ணிருந்து அழகாக போனேன்னா வாங்க வரும் அது என்ன பண்ணுறதே கேட்பேன். அப்போ அந்த ட்ரெஸ்ஸே நீ தப்பான இடத்துல வந்து போய் சொல்லும் என்ன இது. அம்மா அவ்வளோ பெருமை எனக்கு இருக்கு, இவன் இங்கே வரப்படாது, இவன் பண்ண வேண்டிய ஐச்சம் இல்லை, ஏமாந்து வந்திருக்கான்னு அவன் தீர்மானம் பண்ண. நான் வாஸ்தவமாக ஆஜரோடு போகிறான்னு கூட அப்படிதான் சொல்லுவேன் இல்லையா? இதுவே நான் இதெல்லாம் போய் சிலிண்டையும் பிடிச்சிட்டு உள்ளே வரணுன்னா வாங்க அது. அப்போ அது கூட சாமானிய ரீதியிலும் கூட அவன் மைண்டில் வஸ்திரத்தை ஒரு விதமான கௌரவத்தையும் கொடுக்கறது இல்லையா, ஒரு விதமான அர்த்தத்தையும் மாற்றி கொடுக்கறத வரதா இல்லைன்னு சொல்ல முடியாது. பக்தாலெலாம் வரா, எல்லாரையும் வர சொல்லு சொன்னால் அந்த பக்த வேடத்துலேருந்து அனுப்புகிறேன். வேற ஒரு வேடத்தில் நீ இன்னும் சேர்ந்தவனா ஆகிறான். பக்தால் வரா, இந்த வழியில் க்யூவில் போங்கிறான். எல்லாம் ஒரு கட்டியிருந்து நெத்தி எடுத்துருந்து போயிட்டுருக்கான். அதில் ஒருத்தன் வந்து போது ஒரு தொப்பி எப்படி போடணும் வந்தான். நீ யாரும் கேட்குறானே இல்லை, இந்த பக்தன் தெரியலையே எப்படி அதை எடுத்து விடுவோம். அப்போ அதில் கூட நமக்கு தெரியுது. ஆனால் நம்ம மைண்டில் அவன் யார் எந்த மாதிரி ஸ்டேஜுன்னு சொல்கிறது கூட வேஷம் பயன்படுறதே. அதனால் அந்த வேஷம்னு எடுத்துக்க முடியாது. அப்போ பொம்மநாட்டிலாம் நமஸ்காரம் ரொம்ப எடுத்துக்கணும். என்ன சுவாரஸ்யம் தெரியுமா இருக்கு? கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னால் புக்காத்தில் போனால் அவளை அங்கே சமையல் பண்ணணும்னா அவன் செய்யக்கூடிய கர்மாக்கள் இருக்க, ஷட்கர்மா இருக்க, வைஸ்வதேவம். அதுக்கு இவ்வளோ சமைக்கணும்னா இப்போ பஞ்சாட்சர ஜபம் இருந்தால் தான் பண்ணலாம். இது அது இஞ்சியே பஞ்சாட்சரம் கொடுக்கணும், அது வரைக்கும் லிங்க் இருக்கு. இது பஞ்சாட்சர ஜபம் இருக்கா அப்போ தான் பண்ணலாம், இல்லைன்னா பண்ண முடியாது. அதுக்கு ஜபம் நிச்சயமாக குழந்தைகளுக்கு ஏதாவது பண்ணுறதுக்குன்னா நீ பண்ணிட்டு போகலாம். ஆனால் அதனால தான் பழைய காலத்தில் பஞ்சாட்சர ஜபம் எடுத்துக்கிட்டவா தான் ஆம்பளையான சமைச்சு போடலாம். பஞ்சாட்சரம் எடுக்கலைன்னா சமைச்சு போட முடியாது. அதனால் மாமியார் காலம் எடுத்து ஓடியும் போடும். அப்படி ஒரு காலம், அது உங்களுக்கு தெரியாத காலம் அது. அப்படி எடுத்துருந்தா தான் வரும். அப்போ அவளே என்ன செய்யலாம், நம சிவாயா என்ற மூல மந்திரத்தை ஜெபிச்சு தன்னுடைய பவரை ஏற்றிக்கிறாள. அதனால தான் அவளுக்கு எல்லாம் சேர்த்து இதுக்கு உடம்புக்கு வரதில்லை, சர்வ காரியம் நடக்கும். அதனால் அவளுக்கும் நித்தியமாக கர்மானுஷ்டானம் யாரும் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அதை பண்ணுவோம்.